வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம அகாடமியில் டெய்லி சிலபஸ் வைஸ் தமிழ் டாபிக்ஸை ஒன்று சைட் பை சைட் பார்த்துட்டே வர போகிறோம். அப்படி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராவண காவியத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது பகுதியாக இலக்கியத்தில் கவர் ஆகிற டாபிக். நம்ம அகாடமியில் ஆல்ரெடி தமிழ் புக் வைஸ் டெஸ்ட் போயிட்டுருக்கு. அது ஒரு சைடு போயிட்டே இருக்கட்டும். நம்ம டெய்லி ஒரு ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிலபஸ் வைஸ் இருக்கிற டாப்பிக்கை பார்த்துட்டே வருவோம். நீங்களும் எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம எக்ஸாமுக்குள்ளே சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும், அதாவது சிலபஸில் கவர் ஆகிற எல்லா டாப்பிக்கும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இப்படி நம்ம சிலபஸ் வைஸும் ஒரு ரிவிஷன் பண்ணுறதுனால எக்ஸாமுக்கு நமக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி ராவண காவியத்தை பார்க்கலாம். ராவண காவியத்தை எடுத்துக்கிட்டோன்னா மொத்தமாக ராவண காவியம் பேர்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டு பெயர் காரணம் பார்த்துருவோம். ராவண காவியம் பெயர்லேயே இருக்குது. ஏன்னா ராமாயணத்தோட எதிர்நிலை மாந்தர், அதாவது வில்லனாக இருக்க ராவணனை ஹீரோவாக, சிம்பிளாக சொன்னா இதான், ராமாயணத்தில் ராவணன் வில்லனாக இருப்பார், அவரை ஹீரோவாக வச்சு எழுதப்பட்ட காவியம் தான் இந்த ராவண காவியம். இதை எழுதுனது புலவர் குழந்தை. இப்போ இந்த ராவண காவியத்தை எடுத்துக்கிட்டோன்னா 5 காண்டங்கள் இருக்குது. மொத்தமாக 5 காண்டங்கள். இந்த 5 காண்டங்கள் என்னென்னா தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம், இப்படி 5 காண்டங்கள் இருக்குது. நமக்கு கொடுத்துருக்கிற பாடல் தமிழக காண்டத்தை சார்ந்த திணை சார்ந்த பாடல்கள், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 திணை சார்ந்த 5 திணையில் இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, அங்கே இருந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, அங்கே இருந்த சூழல் எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் மொத்தமாக 5100 பாடல்கள் உள்ளன. 3100 பாடல்கள் இந்த ராவண காவியத்தில் இடம்பெற்றுள்ளது. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 5 காண்டங்கள் 3100 பாடல்களை கொண்டது ராவண காவியம். நமக்கு தமிழக காண்டத்திலிருந்து பாடல்களை கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குறிஞ்சி திணை பாடல்கள். ஃபஸ்ட்டாக என்னென்னா குறிஞ்சி திணை பாடல்களை மட்டும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். அது போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் ஒன்று கொடுத்துருக்காங்களா? நீங்கள் இலக்கணம் படித்தாலும் சரி, செய்யுள் படித்தாலும் சரி, ஒரே நிலை படித்தாலும் சரி, இந்த நுழையும் முன்னே படிச்சுட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிய வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள். பூத்து குலுங்கும் பூஞ்சோலை, அடர்ந்து வளர்ந்த பசுமரங்கள், நீர் நிறைந்த நதிக்கரைகள், பச்சை போர்த்திய புல்வெளிகள், துள்ளித் திரியும் மானினங்கள், மயில்கள், குயில்கள், கிளிகள், பறந்து திரியும் பறவைகள் என இத்தகைய அழகிய சூழலை கண்டு மனம் மகிழ்ந்ததுண்டா? நிறைய டைம் இந்த மாதிரி விஷயத்தை பார்த்ததும் நம்மளே அறியாமல் நம்ம மனம் சந்தோஷப்பட்டு இருக்க தான் செய்யும். அடுத்ததாக பாருங்கள். அழகை சுவைத்தால் மனம் புத்துணர்வு பெறும், எண்ணம் வளமை பெறும். தமிழ் இலக்கிய திரையில் மிகுதியான எழிலோவியங்களை சொல்லோவியங்களாக புலவர் தீட்டி வைத்துள்ளனர். அவற்றில் சில காட்சிகளை கண்டு சுவைப்போம் வாருங்கள். ஆக மொத்தத்தில் நம்ம இயற்கை சார்ந்த விஷயத்த இந்த பாடல்கள் மூலமாக பார்க்க போகிறோன்னு இந்த நுழைமுன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க பார்க்கலாம் என்னென்னு. இந்த டயக்ராம் ஃபோட்டோவை பாருங்கள். இதுலேயும் இயற்கை சார்ந்த விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் குறிஞ்சி திணை பாடல்களை பார்க்க போகிறோம். குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் இங்கே எப்படி இருந்திருக்குன்னு புலவர் குழந்தை, அதாவது ராவண காவியத்தில் ஐயா புலவர் குழந்தை எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு பாடல் குறிஞ்சி திணையில் ஃபஸ்ட்டு பாடல் ஃபஸ்ட்டு பாடல் பாருங்கள். அருவிய முருகியும் ஆர்ப்ப, அதாவது அருவினா அருவி, முருகியும்னா குறிஞ்சிப்பறை. அடுத்ததாக ஆர்ப்பனா ஒலிப்ப. ஆர்ப்பனா ஒலிப்பன்னு அர்த்தம். அங்கே குறிஞ்சி நிலத்தில் இருக்கிற ஒரு அருவி குறிஞ்சிப்பறை, பறைனா ஒலி எழுப்புகிற ஒரு கருவி, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். குறிஞ்சியில் இருக்கிறதால அது குறிஞ்சிப்பறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற ஒரு அருவி ஒன்று குறிஞ்சிப்பறையை ஒலிக்கிற மாதிரி சத்தம் எழுப்புது, அதாவது ஒலி எழுப்புது. அதுதான் இந்த 3 வார்த்தைக்கான பொருள். அங்கே இருக்கிற குறிஞ்சி நிலத்தில் இருக்கிற அருவி ஒன்று வேகமாக பாயுது. அப்படி பாயும்போது குறிஞ்சிப்பறை, அதாவது குறிஞ்சியில் வாசிக்கிற அந்த பறையை போல் ஒலி எழுப்புது. பக்கத்தில் இருக்கிற பைங்கிளி ஒன்று பைங்கிளி பருகிய தமிழிசை பாட, பக்கத்தில் இருக்கிற கிளி ஒன்று தமிழையே பருகுனா மாதிரி, தமிழிசையை பருகுனா மாதிரி பாட்டு பாட. அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற பொன்மயில் அருகிய சிறை விரித்தாட, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பொன்மயில் அழகாக தன்னோட சிறையை விரித்து ஆடிட்டுருக்குது. அதுக்கும் பக்கத்தில் பூஞ்சினை மருவிய குரக்கினம் மருண்டு நோக்குமால், பூக்களை உடைய கிளைகளில் அமர்ந்துள்ள குரங்கினங்கள் இவற்றை மருண்டு, அதாவது மிரட்சியோடு வியப்போடு இந்த காட்சியை பார்க்குது. பக்கத்தில் இந்த குறிஞ்சி நிலத்தில் எப்படி இருக்குன்னா சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அருவி ஒன்று பாஞ்சிட்ருக்கு வேகமாக. அப்படி பாயிறது குறிஞ்சிப்பறை, அதாவது குறிஞ்சிப்பறை எழுப்புகிற ஒலி போல் சத்தமாக அப்படி கேட்குது. பக்கத்திலே கிளி ஒன்று என்னென்னா தமிழிசையே பருகுனா மாதிரி பாட்டு பாடிட்டுருக்கு. அதுக்கும் பக்கத்தில் பொன்மயில் ஒன்று அழகாக தன்னோட சிறகை விரித்து ஆடிட்டுருக்குது. இதையெல்லாம் பூக்களையுடைய இலைகளில் ஒரு குரங்கினம் உட்காந்துட்டு இந்த காட்சியை மருண்டு மிரட்சியோடு வியப்போடு பார்க்குது. இதுதான் இந்த பாடலோட பொருள். அடுத்ததாக பாருங்கள்.
அடுத்த பாடல் 2 பாடல்கள் கொடுத்துருக்காங்க ஒரு திணையிலும். இன்னொன்று இது தமிழக காண்டத்தில் 49வது பாடல். அடுத்ததாக பார்க்க போகிறது 2வது பாடல். அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும். அடுப்பில் சந்தன குச்சிகள், சந்தன மர குச்சிகளை வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறதால சாந்தம்னா சந்தனம். அடுப்பில் சாந்தமோடுனா சந்தன குச்சிகளை வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறதால அது எரிஞ்சு அகிலோட நாற்றம், அகில்னா சந்தனத்தோட நாற்றம் அந்த இடமெல்லாம் பரகுது. குறிஞ்சி நிலத்தில் மக்கள் சந்தன குச்சிகளை அடுப்புக்கு விறகா வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது அதுலேருந்து எரியும் போது சந்தன மனம் வந்து அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் பரவுது. நாற்றம்னா மனம், நாற்றம்னா மனம்னு பொருள். துர்நாற்றம்னா தான் கெட்ட வாசனை, நாற்றம்னா நல்ல மனத்தையும் குறிக்கும். அதாவது வந்து சரியில்லாத நாற்றத்தையும் மனத்தையும் குறிக்கும். நம்ம பாடலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகிலோட நாற்றம். அப்போ அகிலோட வாசனை, சந்தனத்தோட வாசனை. அடுப்பில் சந்தன குச்சியை வைக்கிறாங்க. வைக்கும்போது அதிலிருந்து வாசனையும் மனமும். அடுத்து துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும். துடுப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சமையல் செஞ்சால் கிளறதுக்கு யூஸ் பண்ணுற துடுப்பு. அதே மாதிரி துடுப்பிடு மைவனம்னா மலை நெல். மலை நெல்லை சமைச்சிட்ருக்காங்க. அப்படி துடுப்பை போட்டு கிளறிட்டு இருக்கும்போது சோற்றோட நாற்றமும். 2வதாக ஃபஸ்ட்டு என்னென்னா அடுப்பில் சந்தன குச்சி வச்சு எரிக்கும்போது சந்தனத்தோட நாற்றமும். 2வது லைனில் மைவனம் மலை நெல்லை சமைக்கும்போது துடுப்பை போட்டு கிளறும்போது அந்த சோற்றோட நாற்றமும். அடுத்த லைன் மடுப்படு காந்தலின் மனமும் தோய்தலார். அங்கே பூத்து குலுங்கும் காந்தல் மலர்கள்லேருந்து அதோட மனமும். கடைப்படு பொருளெல்லாம் கமழும் குன்றுமே. இப்படி எல்லா நாற்றமும் எல்லா வாசனையும் வரதுனால அங்கே இருக்கிற எல்லா பொருள்லையும் நறுமணம் கமழுது அப்படின்றது தான் இந்த கடைசி வரிகள் சொல்லுது. அப்போது மொத்த பாடலுக்கான பொருளை பார்த்துடலாங்களா? அடுப்பில் சந்தன குச்சி வைக்கிறாங்க. அதுலேருந்து வாசனையும். அடுத்ததாக மலை நெல்லை சமைக்கிறாங்க. அதிலேருந்து நாற்றமும், அதிலேருந்து மனமும். அடுத்து பூத்து குலுங்குற காந்தல் மலர்கள்லேருந்து மனமும். அங்கே இருக்கிற பொருள்களெல்லாம் பட்டு எல்லா பொருள்களிலும் நறுமணம் கமழுது. இதுதான் இந்த பாடலோட பொருள். 2 பாடலோட பொருளை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம பொருளோடு ஒரு பாடலை திணையை எதுவாக இருந்தாலும் அணுகுனா நமக்கு எப்பவுமே அது மறக்கவே மறக்காது. இடையில் ஒரு லைன் கொடுத்துட்டு கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சொற்பொருள் பார்த்துருவோம். மைவனம்னா என்ன கொடுத்துருக்காங்க? மைவனம் மலை நெல். மைவனம்னா மலை நெல். முருகியும்னா குறிஞ்சிப்பறை. அடுத்ததாக பூஞ்சினைனா பூக்களையுடைய கிளை. அடுத்ததாக சிறைனா இறகு. அடுத்து சாந்தம்னா சந்தனம். இதுதான் இந்த பாடலுக்கான சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த சொற்பொருளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை டைரெக்டாகவும் பொருள் கூறுகளை கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதையும் பார்த்துக்கோங்க. 2 பாடலுக்கான பொருள் பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் முல்லை நிலத்திற்கான பாடலுக்கான பொருளை பார்ப்போம். இன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். ஒரு திணைக்குமான பாடலை இப்படி சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோன்னா ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். ஒரே அடியாக 10 பாடலும் பார்க்குறது தான் கஷ்டம். கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1 ஹவருக்கு 2 ஹவருக்கு ஒரு டைம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு திணைக்கான பாடல்களை பார்த்துடலாம். அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் கஷ்டமாக தெரியாது, ஈஸியாகவும் மனசுலையும் பதியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் முல்லை நிலத்திற்குரிய பாடல்களை பார்ப்போம். நன்றி.